இனிய காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. மகரிஷியின் தினம் ஒரு யோகாவில் இன்று செய்து காமிக்கக்கூடிய ஆசனம் சலபாசனம். சலபாசனம் வந்து ஆல்ரெடி நாங்கள் முன்னாடியே போட்டிருக்கோம். இது வந்து வேறொரு நிலையில் செய்யக்கூடிய ஒரு சலபாசனம். சலபாசனம் வந்து என்ன பண்ணுவோன்னா, நம்ம தொடைக்கு அடியில் வந்து 2 கையும் வச்சுட்டு காலை தூக்குவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, 2 கையும் பின்னாடி வச்சுக்கிட்டு காலை வந்து மேலே எப்போதும் போல் தூக்கி கை மட்டும் கொஞ்சம் மாற்று நிலையில் இருக்கக்கூடிய ஆசனம் தான் இந்த மாற்று நிலை சலபாசனம். இந்த சலபாசனம் செய்வதற்கு முன்னால் சில உடல்நல பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு செய்து காமிக்க இருக்கிறோம். இந்த சலபாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள் மெயினாக வந்து சலபாசனத்துக்கு வந்து முக்கியத்துவம் என்னென்னா, மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு பயிற்சி சலபாசனம். நம்ம அடி வயிற்றில் உள்ள அனைத்து விதமான கழிவுகளின் நீக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சலபாசனம். இந்த சலபாசனம் செய்வதனால் அந்த அடிவயத்தில் உள்ள அனைத்து கழிவுகளும் வெளியே நீக்கப்படுகின்றன. கல்லீரல், கணையம் அனைத்து உறுப்புகளும் வலுப்பெறுகின்றன. 2 கால்களும் வலுப்பெறுகின்றன. 2 கைகளும் வலுப்பெறுகின்றன. மிகவும் ஆற்றலை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் இந்த சலபாசனம். சில பேர் இந்த காலையில் எழுந்தோன்னே மழைலாம் சளியாக கழியாமல் இருக்கிறவங்க இந்த சலபாசனம் என்ன செய்யணும்னா, கொஞ்சம் ஒரு தண்ணி குடித்ததுக்கப்புறம் இந்த சலபாசனம் ஒரு 2 சுட்டு 3 சுட்டு செய்து வந்தோம்னால் நம்ம வயிற்றில் உள்ள கழிவுகள்லாம் வெளியே நீக்கிறதுக்கு மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேக்சிமம் நம்ம வந்து எல்லா நோய்க்கும் முக்கிய காரணமே வந்து இந்த மலச்சிக்கல் தான். நம்ம மலச்சிக்கலை வந்து சரியான முறையில் வந்து நம்ம மலச்சிக்கலை வந்து தீர்த்துட்டு நம்ம சரியான காலையில் எழுந்த உடனே நம்ம என்னென்னா, காலையில் எழுந்துச்சி ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே வந்து நம்ம மலத்தை தான் வெளியே நீக்கணும். அதுமாரி இருந்தால் தான் நம்ம வந்து மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் தான். ஒரு நாளைக்கு ஒரு காலையில் ஒரு வேளை, மாலை 2 வேளையை நம்ம வந்து மலம் கழித்தோம்னா நம்ம வந்து மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணுன்ட்டு அர்த்தம். அதுமாரி காலைல ஏஞ்சி மலை கழிக்க போகிறோமா, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடணும், கழிவு வெளியே நீக்கணும். அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இருந்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும்னு அர்த்தம். முடிஞ்ச அளவு அதிகமான அளவு நம்ம தண்ணீர் அதிகமாக குடிச்சிக்கிட்டு நல்லா சாறுள்ள பழங்கள், காய்கறிகள், இந்த கீரை வகைகள்லாம் அதிகமாக உணவுலாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மலச்சிக்கல்லாம் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த உணவுப் பொருட்கள்லாம் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பை வந்து நம்ம அதிகப்படியான வெப்பம் அதிகமாக சில பேருக்கு வந்து உடம்பு வந்து அதிகமான வெப்பம் அதிகமாகிடும் இயற்கையாகவே. அவங்களாம் அடிக்கடி ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 2 நாள் ஆண்கள்லாம் வந்து புதன்கிழமை, சனிக்கிழமை 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை 2 நாள்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். சில பேர்லாம் 3 நாள்கள்லாம் தேய்ச்சிலாம் கூட குளிப்பாங்க. வந்து ஆண்கள் வந்து திங்கக்கிழமை, பெண்கள் ஒரு கிழமையில் தேய்ச்சி குளிப்பாங்க. அதுமாரி தேய்ச்சி குளித்தோன்னா நம்ம உடம்பை வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்க முடியும். சில பேருக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால என்ன பண்ணுன்னா, சளி பிடிச்சிக்கும். அவங்களாம் என்ன பண்ணுன்னா, முடிஞ்ச அளவு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத மட்டும் நம்ம வெதுவெதுப்பான அந்த வெந்நீரில் வந்து குளித்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த சளி தொந்தரவுலாம் அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும். முடிஞ்ச அளவு நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து அதிகமாக யாரும் எண்ணெய் தேய்ச்சிலாம் அதிகமாக குளிக்கிறதில்ல. நம்ம வந்து சரியான நேரத்தில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம்னா உடம்பு வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். நம்ம வந்து அந்த நல்லெண்ணெய் சுத்தமான இடத்துல, ஆறுற இடத்துல போய் நம்ம நல்லெண்ணெயை வாங்கி நம்ம தேய்ச்சி குளித்தோம்னா நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். முடிஞ்ச அளவு நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக கொள்ள வேண்டுமென்றால் நம்ம வந்து நம்ம மனநிலையில் வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கணும். நல்லா மகிழ்ச்சியாக இருந்தோம்னா நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். முடிஞ்ச அளவு நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் எல்லோரும். அதேமாரி நம்மளை சுற்றி உள்ள எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். நம்மளை எல்லாரையும் நம்ம இப்போ சுற்றி உள்ளவங்க அனைவரும் நம்ம மகிழ்ச்சியாக வச்சு கொண்டோம்னால் நம்மளும் வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும். முடிஞ்சளவு யாருக்கும் வந்து நம்ம பிறருக்கு வந்து நல்ல விஷயங்களை வந்து செய்கிறோமோ இல்லையோ, நம்மளுக்கு வந்து யாருக்கும் ஒரு கெடுதலும் பண்ணாமல் இருந்தால் நம்ம வந்து வாழ்க்கை முறை ஒரு சிறப்பான முறையில் அமையும் என்று சொல்லிக்கொண்டு சலபாசனா மாற்றுநிலை சலபாசனா செய்து காமிக்க இருக்கிறோம். 2 3 4 5 கையில் 2 பின்பக்கம் வச்சுக்கிட்டு காலை எவ்வளோ தூரம் தூக்கணும் தூக்கிட்டு
1 2 3 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இரண்டு கைகளிலும் சென்முத்திரை வைத்து கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ அதிகமான பேருக்கு என்னென்னா மலச்சிக்கல் வந்து அதிகமாக இருக்குது. மலச்சிக்கல் அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம தவறான உணவு பழக்க வழக்கங்கள். தவறான உணவு பழக்க வழக்கங்கள், அது மட்டும் இல்லாமல் இடைத்திணி. நம்ம வந்து அடிக்கடி இடையில வந்து ஒரு வடையோ பஜ்ஜியோ அது இதுன்னு அடிக்கடி சாப்பிட்றதுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மலச்சிக்கல் பிரச்சனைலாம் அதிகமாக நம்மளுக்கு வந்து வருகின்றன. அதெல்லாம் தவிர்க்கிறது என்ன பண்ணணும்னா, இடையில இந்த இடைத்திணியெல்லாம் முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கிட்டு, இந்த எண்ணெய் பலகாரங்கள் அதெல்லாம் அதிக அளவில் நம்ம உடம்புல சேர்த்துக்காமல், நம்ம வந்து காய்கறிகள், பழங்கள், பச்சை காய்கறிகள் அதெல்லாம் உணவில் அதிகமாக எடுத்துக்கொண்டு, இந்த கீரை வகைகள் அதெல்லாம் அதிகமாக நம்ம உணவில் எடுத்துக்கொண்டு, இந்த சலபாசனமும் தொடர்ந்து செய்து வந்தால் இந்த மலச்சிக்கல் பிரச்சனைலாம் முற்றிலும் நீக்கப்படுகின்றன. இந்த சலபாசனம் செய்வதனால் நல்லா அந்த நெஞ்சு பகுதி தான் வலுப்பெறுகின்றன. அது மட்டும் இல்லாமல் தைராய்டு கிளாண்டு சம்மந்தமான பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீக்கப்படுகின்றன. நம்ம உடம்பில் உள்ள கழிவுகள்லாம் முற்றிலும் நீக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி தான் இந்த சலபாசன பயிற்சி. தொடர்ந்து செய்து நம்ம வந்து உடம்பை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். மலச்சிக்கல்லாம் நீக்குங்க. இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் நம்ம உடம்பில் உள்ள மலச்சிக்கல்லாம் நீக்கப்படுகின்றன. மலச்சிக்கல் தான் அனைத்து நோய்களுக்கும் முக்கிய காரணமாக அமைகின்றன. அதனால் எல்லா நோய்க்கும் முக்கியமான முதல் காரணம் வந்து மலச்சிக்கல் தான். மலச்சிக்கல்லாம் நம்ம நீக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் நம்மளுக்கு வந்து வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து முடிஞ்சளவு நம்ம ஏசி ரூம்லாம் தவிர்த்துக்கிட்டு நல்லா சூரிய வெயிலில் காலையில் மாலையிலலாம் நம்ம தொடர்ந்து பயிற்சியெல்லாம் பண்ணோம்னா நம்ம உடம்புல உள்ள வேர்வை வழியாக நம்ம வந்து இந்த கழிவுகள்லாம் வெளியேறுகின்றன. நல்லா அதுமாரி இருந்தோம்னா நம்ம தோலும் நம்ம சர்ம தோலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். எந்த ஒரு தோல் நோய்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த சூரியெல்லாம் உதவுகின்றன. முடிஞ்சளவு நம்ம ஏதோ ஒரு பயிற்சி பண்ணால் மட்டும்தான் நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் உணவு வந்து ஒரு முளைக்கட்டிய தானியங்கள், நல்லா கார்போஹைட்ரேட்டில் உணவுகள், மக்காச்சோளம், கேழ்வரகு, கம்பு அதுமாரி உணவுலாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கொண்டோம்னால் நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும். இப்போ வந்து மாற்று நிலை சலபாசனம் மீண்டும் ஒரு முறை செய்து காமிக்க இருக்கிறோம். மூணு 4 5 6 7 8 9 10. எண்ணிக்கை 1 2 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி நன்றி அஜய். சில பேருக்கு ஆண்களுக்கு என்ன பண்ணுன்னா, இந்த அதிகப்படியான உடம்புல வந்து ஹீட்டு அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுன்னா,
அவங்களுக்கு வந்து விரை இருக்கு இல்லையா, அது விரையில் வந்து ஒரு வலி ஏற்படும். அந்த வலியை வந்து போய் டாக்டர்லாம் போய் பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்போம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு அன்னக்கூடை இருக்குல்ல, அன்னக்கூடையில் வந்து தண்ணி வச்சுட்டு ஒரு இடுப்பளவு இந்த தொடையில் இந்த அளவு தண்ணி படுற மாதிரி, இந்த அடிவயத்தில் தண்ணி படுற மாதிரி ஒரு 20 நிமிடம் அதில் வந்து உட்காந்து எழுந்தோம்னா அந்த வலியெல்லாம் நீங்கிவிடும். அதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னோடய அனுபவத்தில் இப்போ நான்லாம் வந்து அதுமாரி பண்ணி அந்த விரை வலியெலாம் வந்துச்சுன்னா அதுமாரி நீக்கியிருக்கேன். முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம உடம்ப வந்து அதிகமாக நம்ம ஹீட்டில் வச்சுக்கிட்டோம்னா அந்தமாரி பிரச்சனைலாம் இருக்கும். நம்ம அதுக்கெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் பயப்பட தேவையில்ல. முயற்சி பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவு நம்ம வந்து நல்லா உடம்புக்கு சில பேருக்கு வந்து குளிர்ச்சியான உணவுலாம் எடுத்துட்டோம்னா சில பேர் உடம்புக்குலாம் ஒத்துக்காது. அவங்களாம் சும்மா ஒரு கேப் விட்டு அந்த குளிர்ச்சியான உணவுலாம் உடம்பை முடிஞ்ச அளவு எடுத்துக்கணும். நம்ம உடம்புல வந்து குளிர்ச்சியான உணவு வேணும், நல்லா உடம்பை ஹீட் பண்ணுற உணவும் தேவை. ஏன்னா நம்ம உடம்பு வந்து சமநிலையில் இருந்தால் தான் நம்ம வந்து உடம்புல வெப்பமும் சரி குளிரும் சரி ஓரளவுக்கு சமநிலையில் இருந்தால் தான் நம்மளால் வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும். முடிஞ்ச அளவு கீரை வகை உணவுகள்லாம் முடிஞ்ச அளவு உணவு வந்து எடுத்துக்கணும். ஒரே கீரையை தொடர்ந்து நம்ம உணவில் சேர்த்துக்காமல் ஒரு நாளைக்கு முருங்கைக்கீரை, ஒரு நாளைக்கு தண்டுக்கீரை, அதுமாரி மாற்று கீரைகள்லாம் பயன்படுத்தி உணவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து தொடர்ந்து ஆரோக்கியமாக வாழ முடியும். முடிஞ்ச அளவு நம்ம வந்து இயற்கையோடு ஒன்றி நம்ம வாழ பழகிட்டோம்னா நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இளநீர்லாம் நம்ம அதிக அளவு உணவில் எடுத்துக்கலாம். இளநீர், வெள்ளரிக்காய் அதெல்லாம் வந்து அந்த உணவுலாம் வந்து நம்ம சிறு குழந்தைகளுக்கும் அதிகமாக சிறு வயது குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா ஆரோக்கியமாக வாழுவாங்க. அது இல்லாமல் தேங்காய் வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து நம்ம சிறு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தோம்னா நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வந்து வழிவகுக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் திருவி நல்லா பாலாக புழிஞ்சி நம்ம காலையில் மாலையில் சிறு குழந்தைகள்லாம் கொடுத்து வந்தால் நல்லா ஆரோக்கியமான ஒரு பானமாக இந்த தேங்காய் பால் இருக்குது. ஏன்னா தாய்ப்பாலுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து ஒரு நிகரான ஒரு உணவு வந்து நம்ம வந்து தேங்காய் பால் தான். முடிஞ்ச அளவு நம்ம அதிகமாக இப்போ தேங்காய்லாம் கிராமத்தில் எங்கே பார்த்தாலும் மார்க்கெட்டில் எங்கே பார்த்தாலும் தேங்காய்லாம் அதிகமாக கிடைக்குது. முடிஞ்ச அளவு நம்ம தேங்காய் உணவுலாம் நம்ம சமைக்காமல் நம்ம வந்து சிறு குழந்தைகள்லாம் நம்ம தொடர்ந்து கொடுத்து வந்தால் நம்ம நீண்ட நாள் நல்லா ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வந்து தேங்காய் பால் வந்து முக்கிய பங்கு வகிக்கின்றன. தேங்காவை திருவி போட்டு ஒரு அவுளில் போட்டு கூட சிறு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தோம்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுமாரி கொடுக்கலாம். அதுமாரி தேங்காய் அப்படி கிணி சும்மா ஒரு நாட்டு சர்க்கரை போட்டு அதை தொட்டுக்கிட்டு கூடிய தேங்காயெலாம் நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா மிகவும் ஆற்றலை தரக்கூடிய ஒரு உணவு தான் தேங்காய். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேரட்டெலாம் பச்சையாக சிறு குழந்தைக்கெல்லாம் கொடுக்கலாம். அதுமாரி முள்ளங்கி கூடிய நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணி அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் நல்லா சாறுபடி புழிஞ்சு விட்டு அதில் ஜீரக பொடி, மிளகு பொடியெலாம் அப்படி கலந்து சிறு குழந்தைகள்லாம் கொடுத்தோம்னா சாப்பிட்டோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு உணவு தான் இந்த வந்து முள்ளங்கி. ஏன்னா முள்ளங்கிலாம் வந்து அதிகமாக சிறு குழந்தைகள்லேருந்து முதியோர் வரைக்கும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து இந்த அந்த கல் பிரச்சனை நம்ம உடம்புல ஏற்பட்டால் மட்டும்தான் அதை வந்து சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லாமல் வாழைத்தண்டு, வாழைப்பூ அதெல்லாம் வந்து அது வந்து துவர்ப்பு சுவையுடைய உணவுப் பொருட்கள்லாம் நம்ம வந்து அதிகமாக உணவில் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வழிவகுக்கின்றன. அது இல்லாமல் ஆன்மீக தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் வந்து இந்த வாழைத்தண்டு, வாழைப்பூ அந்த உணவுலாம் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆன்மீக விருத்தி வந்து அதிகமாக இருக்கும். முடிஞ்சளவு நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனம்லாம் எளிமையான ஆசனங்கள், கொஞ்சம் கடுமையான ஆசனம் தொடர்ந்து அழுத்திக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள். யோகா பற்றிய விழிப்புணர்வு நம்ம வந்து உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு யோகா வந்து மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. யோகா பற்றிய விழிப்புணர்வு வந்து நம்ம எல்லாருக்குமே, நம்ம சிறு குழந்தைகள் முதற்கொண்டு முதியோர் வரை எல்லோருக்குமே நம்மளுக்கு வந்து அதை பற்றிய விழிப்புணர்வு வந்து எடுத்து செல்ல வேண்டும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து உடல் உழைப்புங்கிறது ரொம்ப கம்மியாக போயிட்டு, இப்போ எல்லாமே எங்கே போனாலுமே நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரத்துக்கு போகணும்னா கூட நம்ம வந்து அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா முதற்கொண்டே சைக்கிள்லாம் போயிருந்துருக்கோம். நம்ம ஸ்கூல்லாம் படிக்கிறப்ப சைக்கிள்லாம் போயிட்டு தான் இருந்திருக்கோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் சின்ன பசங்களாம் என்ன பண்ணுறாங்களே, எங்கே போனாலும் பைக்கில் தான் போகிறாங்க. அதுமாரி வந்து உடல் உழைப்பு வந்து ரொம்ப குறைஞ்சி கொண்டு இருக்குது. அதற்காக தான் நாங்கள் வந்து யோகா வந்து அதிகமாக எல்லோரும் பண்ணணும், யோகா செய்தால் மட்டும் நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும்னு வலியுறுத்தி வருகிறோம். யோகா செய்யறதுக்கு வந்து நேரம் இல்லைன்னா
நம்ம வந்து சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 4 சுற்று 6 சுற்று செய்ய முடியும். அதுமாரி நம்ம வந்து ஏதோ ஒரு பயிற்சி செய்தால் மட்டும்தான் நம்ம வந்து உடம்பை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். அதற்கான மிகவும் முக்கியமான ஒரு பயிற்சி தான் இந்த யோகா பயிற்சி. தொடர்ந்து யோகா செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள். நாளை ஒரு சிறப்பான ஆசனத்துடன் உங்களை சந்திக்க காத்து கொண்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.